ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். ஸோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் நடந்த டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் INSLN டைவெக்ஸ் 2026 மக்களே. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு ஸ்ரீலங்காவில் நடந்தது. இந்த இந்தியன் ஸ்ரீலங்கன் டைவெக்ஸ் 2026 எக்ஸசைஸ் இந்த வருஷம் நடந்தது. 2026 நடந்தது 4th எடிஷன் மக்களே. இதோடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்தியன் நேவியும் ஸ்ரீலங்கன் நேவியும் அதோடைய கோஆப்ரேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் நடத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் INS நீர்ஷாக் என்ற இந்தியன் நேவல் ஷிப் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு மக்களே. ஸோ இந்த எக்ஸசைஸ் இந்தியாவுடைய விஷனான மகாசாகர் விஷனுக்கு அலைன் ஆகிருக்கும். ஸோ மகாசாகர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 இந்தியா கொண்டு வந்தது தான் இந்த மகாசாகர் விஷன். இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஸ்டெபிலிட்டியை கோஆப்ரேஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்து வந்தது தான் இந்த மகாசாகர் விஷன். இந்த எக்ஸசைஸில் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 2 பிசன் கியூப்ஸை ஆரோக்கிய மைத்ரி என்ற இனிஷியேட்டிவ் கீழே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆரோக்கிய மைத்ரி இனிஷியேட்டிவ்னா என்ன, பிசன் கியூப்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆரோக்கிய மைத்ரி இனிஷியேட்டிவ்ன்றது 2023 இந்தியா கொண்டு வந்தது. டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ஏதாவது ஒரு டிசாஸ்டரோ ஏதாவது ஒரு கிரைசிஸோ வரப்ப அவங்களுக்கு மெடிக்கல் சப்ளைஸையும் போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல்ஸையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்ற ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸில் கொண்டு வந்தது தான் இந்த ஆரோக்கிய மைத்ரி. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் கீழே மெடிக்கல் சப்ளைஸும் பிசம் கியூப்ஸும் கொடுப்பாங்க. பிசம் கியூப்ஸ்னா என்னன்னா அதுதான் நம்ம போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் சயோக் ஹைத்தா அண்ட் மைத்ரி கியூப்ஸ் மக்களே. ஸோ இது அப் டு 200 கேஷுவாலிட்டிஸ் வரைக்குமே ட்ரீட் பண்ணும் இந்த பிசம் கியூப்ஸ். இதை 2023 ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருக்காங்க, 2024 உக்ரைன் கொடுத்துருக்காங்க, 2024 அயோத்தியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் என்ன, கரன்சி என்ன, பிரசிடென்ட் யாரு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ எல்லா மிலிட்ரி எக்ஸசைஸோடைய ரீசெண்ட் எடிஷன் கடைசியாக என்ன நடந்ததோ அது எந்த 2 கண்ட்ரிஸ்க்கு நடுவில் நடந்தது, எந்த பிளேஸில் நடந்ததுன்றத க்ளூவோட உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம நிறைய டாபிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த பிளேலிஸ்டோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் மக்களே. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. தேங்க்யூ. சக்ஸஸ் ஆன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.